ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வீக்லி டாஸ்க்கோட 3வது டாஸ்க் நடந்துச்சு. மாசான ஒரு டாஸ்க்கு. கொஞ்சம் திறமை வேணும், கொஞ்சம் வந்து லக்கு வேணும். இன்றைக்கி சூப்பராக வந்து மாசா ப்ளே பண்ணி பிபி டீம் தான் அகைன் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. சரிங்களா? டையில் தான் போய் முடிய வேண்டியது. கடைசியில் வந்து திவாகரால் கொஞ்சம் சொதப்பல் ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடியும் போச்சு, கொஞ்சம் சொதப்பலாச்சு. சரிங்களா? இது வந்து கேமில் வரக்கூடியது தான். ஸோ இப்போ 1000 பாயிண்ட்ஸ். ஆனால் செகண்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கும் போது இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து 7 செகண்ட் தான் கொடுத்துருந்தார். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு 9, அடுத்தது 15, இன்றைக்கி 7 தான் கொடுத்துருந்தாரு. ஸோ இதை வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் போயிருந்தாங்கன்னா அரோரா, விஜய் பார்வதி, கமருதீன். கரெக்டாக அங்கே வந்து 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. 7 வரதுக்கு முன்னாடியே வரணும். 6க்குலாம் வந்துட்டாங்க. 2 பேர் விஜய் பார்வதி வந்துட்டாங்க, அரோரா வந்துட்டாங்க. இவர் 7 அடித்து கமருதி வெளியே வராமல் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் ஏன் நடக்குது? அங்கே பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க டான்னு. அப்பயும் அவர் உள்ளே இருக்கார். வந்திருந்தாலும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பஸர் அடிச்சதுக்கப்புறமா வந்திருக்காங்க, கவுண்டில் எடுத்துருந்தாங்க. இவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. வேணுட்டு நின்னாரா இல்லை என்ன கதைன்னு ஒன்றுமே நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அப்படி ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஸர் அடித்ததுக்கப்புறமா அந்த டைமிங் செகண்ட்ஸ் போனதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஜேவும் சம்திங் யாரோ வந்தாங்க. அப்போ பிக் பாஸ் எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல அப்படின்னு விட்டார். அதே மாதிரி இவர் அந்த 7 சொன்னதுக்கப்புறம் வந்திருக்கலாம், பட் கம்முன்னு அப்படி நின்ட்டார், போச்சு. ஸோ மீதி வந்து அதாவது கரெக்டாக வந்துட்டு 1000 இதுக்கு எடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் 850க்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா சபரியும் வந்து அந்த என்னென்ன பொருளை எடுத்திருக்காங்க, எவ்வளோ கவுண்ட்டுன்றதை வந்து அங்கே காமிச்சு இது பண்ணார். ஆக மொத்தத்தில் 150 ரூபா என்னமோ லாஸு. பட் இருந்தாலும் வந்துட்டு எடுத்த வரைக்கும் லாபமாக போயிடுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் லைனில் இது வரைக்கும் எனக்கு இவங்களை தான் ரொம்ப பிடிக்குன்னு யாரை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.